மன்னராட்சின்னு சொன்னேன். அது யாருன்னு சொன்னேனா? வெளிப்படையா திமுகவை தான் திட்டினேன்னு சொல்ல வேண்டியதானே, இது என்ன இருக்கு? அமைச்சர் திரு ஏவா வேலு வந்து திரு தொல் திருமாவளவன் கிட்ட பேசினாரு. இவர்களுக்கு இப்ப திமுகவை அழிக்கணும். என்ன வீட்டில் ரைட் நடக்கும்போது, ஆஃபீஸில் ரைட் நடக்கும்போது கூட சபரீசன் ஃபோன் பண்ணி என்ன எல்லாம் சரியா போயிட்டு இருக்கான்னு கேட்டாரு, விசாரிச்சாரு. இவர் என்ன சொல்றாரு? எல்லா அதிகார வர்க்கத்தோடும் நான் டச்சில் இருக்கேங்கிறாரா? யாரை மிரட்டுறாரு? இது மூலமா அவர் என்ன செய்தியை கன்வே பண்றாரு? திமுக இன்னொருக்க மிரட்டி பார்க்குறாரு. ஐயோ, நாளைக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன், திமுகவோட அதிகார மையத்தில் நான் தான் இருக்கேன். அந்த அரசியல் நம்ம செய்யலைன்னா மதவாத சக்திகள் உள்ள வந்துடும், வெஸ்ட் பெங்கால் மாதிரி பிஜேபி இங்கே வளர்ந்துரும்னு சொல்றாரு. இதுக்கும் மதவாத சக்தி உள்ள வர்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பெரியார் பேரை சொல்லி இங்கே வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, சமூக நீதி பேசி பணம் சம்பாதிக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுறாங்க, மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க. ஆனால் உண்மையான பெரியாரிஸ்ட் தெருவில் தானே போராடிட்டு இருக்காங்க. எந்த பெரியாரிஸ்ட் தெருவில் அப்படி உண்மையிலே போறார்? பெரியாரிஸ்டுக்கு பக்கம் இவர் நிற்கிறாரா? இவர் முதல்ல பெரியாரிஸ்டா? உங்களுக்கு திரிஷா சம்பந்தாவோட கால் ஷீட் முடிச்சுட்டு வர்றவங்க தான் பெரியாரை பேச தகுதியானவங்களா? தெரியாம கேட்குறேன். இல்லை, ஏன் அவங்க பேசக்கூடாதா? எல்லாமே 53 வயசுலேருந்து ஆரம்பிக்கிற ஒருத்தரை 19 வயசுலேருந்து இந்திய எதிர்ப்புக்காக அடி வாங்கின திருமாவளவனை வந்து ஈக்குவல் படுத்துறீங்க. இது அசிங்கப்படுத்துவது இல்லையா? இந்த வடிவில் சொல்கிற மாதிரி தான், கௌரவம்னு என் கௌரவத்தையே இல்லாமல் ஆக்கிட்டேங்கிற மாதிரி அப்படி ஒரு நிலை வந்தது. இது பக்கா அஜெண்டாங்க, டெல்லி அஜெண்டாங்க. திமுகவை ஏதாவது ஆட்டி விட்டுறலாமா, ஒழட்டி விட்டுறலாமா, அந்த மெஜாரிட்டி மாதிரி அவங்க சீட்டு வரக்கூடாது. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் திரு ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து தலைமையை மீறி செயல்பட்டார், இல்லை நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் இப்போதைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் அவருடைய விளக்கத்தையும் வந்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருந்தாரு. இப்போ ஊடகங்களில் சில பேட்டிகளும் கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து வந்து திரு தொல் திருமாவளவனை என்னுடைய தலைவர் தான் அப்படின்னு பேசுகிறாரு. தலைவர் என்னை அழைத்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனநாயக அடிப்படையில் நான் சில கருத்துக்களை முன் வச்சேன், மன்னராட்சின்னு சொன்னேன், அது யாருன்னு சொன்னனா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இவர்களிடம் ஒரு நேர்மை இல்லை. வெளிப்படையாக திமுகவை தான் திட்டினேன்னு சொல்ல வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? இவர் திமுகவை தாங்க விமர்சனம் பண்ணுறாரு, இந்த ஆட்சியை தான் விமர்சனம் பண்ணுறாரு. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆட்சி இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அதை கேட்டால் ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. இதுதான் இவர்களிடம் உள்ள பிரச்சனை. இவங்களாம் நேர்மையானவர்கள் கிடையாது. இவர்களுக்கு எந்த ஒரு கொள்கைக்கும் சொந்தக்காரர்கள் கிடையாது. பெரியவாங்கிறாரு, அம்பேத்கருங்கிறாரு. அம்பேத்கருக்கும் பெரியவாவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, அதுக்கும் ஒரு விளக்கம் சொன்னார்ல. என்ன நான் வந்து வள்ளலார், ராமானுஜர் எல்லாம் சொல்ல வந்தேன், ஆனால் அங்கே நேரம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட பெரியவாவை ஏன் சொன்னாருங்கிறத கேள்வி. இதுக்கும் ஒரு நேர்மையான பதில் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், வள்ளலார் வந்து பெரியவாவும் அவரும் ஒன்றா. வள்ளலார் வாடிய பயிரை கொண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்வரும். சனாதனம் என்பது ஒழுங்கு அப்படின்னு சொன்னவரும் ஒன்றா. வள்ளலார் சனாதனத்துக்கு எதிர்பார்க்க சனாதனவாதியாகவே இருந்தாலும் எளிமையோடு இருக்கிறது, மற்றவங்களை ஏமாத்தாமல் இருக்கிறது, அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். இதெல்லாம் என்ன மாதிரியான உதாரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அவரிடம் மகா பெரியவாடாம இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாங்கு இருக்குன்னா இவர் எப்படி விடுதலை சிறுத்தைகள் இருக்க முடியுங்கிறது என்னுடைய அடிப்படையாக. கலைஞர் வந்து ராமானுஜர் பற்றி கதை எழுதுறாரு, அது வந்து நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? ராமானுஜரை பற்றி அவர் எழுதுவதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ராமானுஜர் வந்து இந்த சனாதன ஒழுங்கை உடைத்திருக்கிறார். அதாவது உடனே அவர் ஒரு திராவிட இயக்க பிரச்சாரகராக இருந்தாரா ராமானுஜர்? அவர் என்ன ஆரியமாயி எழுதின அண்ணாவின் கருத்தோடு ஒன்று போனவரான்லாம் கேட்கக்கூடாது. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் ஒரு பிறப்பால் ஒரு பார்ப்பனராக இருந்தாலும் அவர் அந்த இடத்தில் வந்து சனாதனத்துக்கு எதிராக சாதிய ஒழுங்கை ஒரு உடைக்கின்ற வேலையை அவர் அளவுக்கு ஓரளவு செஞ்சிருக்கிறார். அந்த வடகலை தென்கலைன்னு அது ஒரு தனி வரலாறுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவர்களிடமிருந்தே எடுத்துக்காட்டி பாருங்க, ராமானுஜரை பாருங்க அப்படின்னு சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் போட்டு காமிக்கும் விதமாக தான் கலைஞர் அதை முன்னெடுத்தார். இதுவே கலைஞர் முன்னெடுத்தார், திராவிடர் கழகம் அதை முன்னெடுக்கல. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். திராவிட கழகம் ஒன்றும் ராமானுஜர் ஏற்றுக்கல, பெரியார் ஏற்றுக்கல, கலைஞர் முன்னெடுத்தார். ஓகேங்களா? உடனே கலைஞர் ராமானுஜரை முன்னெடுத்ததையும் இவர் மகாபெரியவா முன்னெடுத்ததையும் எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? மகாபெரியவாட்ட சாதி ஒழிப்பு கூறு என்ன இருக்கு? குறைந்தபட்சம் தீண்டாமை ஒழிப்பு கூறு இருக்கு. நான் தீண்டாமை ஒழிப்புன்னு பேசுவதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. சாதி ஒழிப்பு தான் நமக்குலாம் நோக்கம். தீண்டாமை ஒழிப்புனாலே சாதியை நாங்கள் தக்க வச்சுக்கிறோம், ஆனால் தீண்டாமை கொடுமை இல்லாமல் நடத்திக்கிறோங்கிறது தான். நம்ம அதிலே உடன்படுவது கிடையாது. பெரியாரிய சிந்தனையாளர்கள் சாதியே ஒழியணும், மனித சமத்துவம் மலரணுங்கிறது தான் பெரியார். இது தீண்டாமை மட்டும் ஒழியணும்னு சொல்லக்கூடியவர் வந்து பெரியாரிஸ்ட் கிடையாது. சரி, ஓகே, அந்த அளவுக்குலாம் நான் இவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. ஆனால் ஆதவ அர்ஜுனா போன்றவர்களிடம் இப்போது ஒரு நேர்மையா இல்லை. ஆமாங்க,
திமுகவிடமிருந்து திருமாவை பிரிப்பதுதான் எனக்கான நோக்கம். எனக்கு திமுக பிடிக்கல. இல்ல கூட்டணியை உடைக்கிறது என் நோக்கம் இல்லைங்க தானே சொல்றாரு. ஆனா வந்து இப்ப விஜய் சொன்னார் இல்லையா, ஒரு பிரஷர் கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் குடுக்குறாங்க அப்படின்னு. அது பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்கலாம் அதுக்கு பதில் சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து அமைச்சர் திரு ஏவா வேலு வந்து திரு தொல் திருமாவளவன் கிட்ட பேசினாரு. அதாவது அந்த விழாவுக்கு ஏன் போகணும் அப்படின்ற மாரி அவருடைய கருத்த வந்து தெரிவிச்சாரு. அப்ப திருமா எல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து நான் வரலன்றத சொன்னாருன்னு சொல்றாரு. அப்ப மீண்டும் வந்து திமுக சொல்லித்தான் திருமா முடிவெடுத்தாருங்கிற ஆங்கிள்ல அது மாறுது. இல்ல இது 2 விதமா எடுத்துக்கலாம். முதல்ல ஏவாவேலு சொல்லி திருமாவளவன் அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு பேர் வந்து அழுத்தமோ, ஏதோ அவங்களுக்கு இவங்க அடிமையா இருக்கிறாங்கன்னோ அர்த்தம் கிடையாது. அவரு ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஏவாவேலு. திருமாவளவன் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். நீண்ட காலமா கூட்டணியில இருக்கிறவங்கங்கிற அடிப்படையில, என்னங்க விஜய்லாம் வர்றதே ஏதோ திராவிடத்துக்கு எதிரா தான். டெல்லியிலேருந்து ஆள் இறக்கியிருக்காங்க போல. உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இல்ல அதெல்லாம் அப்படின்னு வர்றேன்னு பேசியிருக்கலாம். சொல்லிட்டு ஏன் அத மாத்தணும்? அதத்தான் திருமாவளவன் அவர்கள் அழகா தெளிவுபடுத்துறாரே. அந்த காலகட்டம் வேறு, அந்த நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தபோது இருந்த காலகட்டம், சூழல் வேற. அதற்கு பிறகு நடந்தது வேற. இதையெல்லாம் ஒப்பிட்டு ஏன் இந்த உரிமையை கூட நான் இப்படி கேட்கிறேங்க. அவரு வராம இருந்ததுக்கு அழுத்தம்னா, வராமல் இருப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கா இல்லையா? பிலிக்ஸ் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கின்ற உரிமையும் ஒரு விதமான உரிமை தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? இதை ஏவாவேலு சொல்லிட்டாரு. ஏவாவேலுட்ட ஒரு கருத்து கேட்டாருன்னே கூட வச்சுக்குவோம். இல்லை ஏவாவேலு சொன்னது அவரை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆமால, எதுக்கு வம்பு? இதுல என்ன தவறு இருக்கு? ஒருமித்த சிந்தனையாளர்கள் தானே. 2 பேருமே ஒருமித்த சிந்தனையாளர்கள். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து விடக்கூடாது. விஜய் வந்து ஒரு தெளிவற்ற அரசியல்வாதி. இதுல திருமாவளவனுக்கு மாற்று கருத்து இருக்கா? திருமாவளவன் அப்படி ஒன்றும் விஜய் வந்து சரியான சிந்தனையாளர்னு சொல்லலையே. அவர் அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன உடனே அடுத்த நாளே திருமாவளவன் வந்து பதில் இல்ல சொல்லிட்டாரு. முரண்பட்ட ஒரு தலைவர் கூட மேடையை பகிர்ந்ததுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு திருமாவளவன் சொல்றாரு. சொல்லியிருக்காருங்க. ஆனா இது முழுக்க அஜெண்டாங்கிறது தெரியுதுல. ஏங்க அந்த நிகழ்ச்சி நடந்தது பாத்தீங்களா? அது அம்பேத்கர் விழாவா? அம்பேத்கருக்கான விழாவா? அந்த புத்தகத்தை அவர் படிச்சிருப்பாரா முதல்ல? இப்ப விஜய் வந்து அந்த எல்லாருக்குமான அம்பேத்கர் அதில் எழுத கட்டுரைகள் எல்லாவற்றையும் அவர் படிச்சிட்டாரா முதல்ல? அது அம்பேத்கருக்காக நடத்தப்பட்ட விழாவா? திருமாவளவனுக்கு தூண்டில் போடுகிற விழாவா? திமுகவை உடைக்கின்ற விழாவான்னு கேட்டா 100க்கு 100 விழுக்காடு திமுகவை சென்றுகிற விழா தான். அந்த நிகழ்ச்சியை கொண்டாடியவர்கள், அந்த நிகழ்ச்சியில ஏன் திருமாவளவன் கேட்டவங்க யாருமே அம்பேத்கரிஸ்டுகள் கிடையாது. இதுக்கு முன்பு இவர்கள்லாம் அம்பேத்கருக்காக குரல் கொடுத்தவர்களும் கிடையாது. இவர்கள்லாம் சாதி ஒழிப்புக்காக பேசியவர்களும் கிடையாது. இவர்களுக்கு இப்ப திமுகவை அழிக்கணும். இப்ப திராவிட இயக்கத்தின் வெற்றி என்னன்னா, திராவிட இயக்க கருத்தை பேசிதான் திராவிட இயக்கத்தை விமர்சிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. தலித் அரசியல், பெண் விடுதலை, இதையெல்லாம் பேசி திராவிட கட்சிகள் இதையெல்லாம் செய்ததா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. இதுவே பெரியாருடைய வெற்றியா தான் நான் பார்க்கிறேன். இவங்களாம் அப்படி பேசின நபர்கள் கிடையாது. இன்னைக்கு திமுக அழிக்கிறதுக்காக இவங்களுக்கு தமிழ் பற்று வருது, தலித் பாற்று வருது, அம்பேத்கர் பாசம் வருது. அப்படித்தான் இல்ல திமுக மீதான விமர்சனங்களை வைக்கவே கூடாதா அப்ப? தாராளமா வைக்கலாங்க. ஜனநாயக தன்மையோட நடந்துக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஜனநாயக முறையில் ஆட்சி நடத்துறோம்னு சொல்றாங்க. இது மன்னராட்சி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப விமர்சனங்களை வைக்கும் போது ஏன் கோவம் வருது? விமர்சனங்களை வைக்கும்போது யாருமே கோவப்படலைங்க. இதுல ஏன் ஒரு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றத வந்து விசிகாவோட குரல், அந்த குரலை நான் பேசுறேன். அது ஏங்க அதை அவங்க தாராளமா கேட்கட்டுங்க. விசிகா மட்டும் இல்ல, பாமக கேட்கட்டும், இடதுசாரிகள் கேட்கட்டும், காங்கிரஸ் கேட்கட்டும். இது வந்து கொள்கை சார்ந்த விஷயம் இல்ல, ஒரு நிர்வாக ஒழுங்கு குறித்த விஷயம். 2006ல மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க திமுக. 2006ல ஏன் காங்கிரஸ் பங்கு கேட்கல? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு கேட்கல? ஏன் இடதுசாரிகள் பங்கு கேட்கல? அப்ப விசிகா கூட்டணி கிடையாது. ஏன் அவங்களாம் பங்கு கேட்கல? அப்ப அவர்களெல்லாம் திமுக வந்து அடிமையா வச்சிருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? வேற வேற பவர் பாலிடிக்ஸ்ல 1008 கணக்கு இருக்குங்க. 2006ல ஏன் இடதுசாரிகள் பங்கு கேட்கல? அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குகள் உடன்பாடு இல்லையா? காங்கிரஸ் ஏன் பங்கு கேட்கல? ஏன் சோனியா காந்தி வந்து பங்கு கேட்காம விட்டாங்க? நான் இப்படி கேட்கிறேன். இப்ப நீங்க ஏதோ விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அதுல எல்லாரும் எந்த கட்சி வேணாலும் கேட்கலாமே. அந்த அளவுக்கு விழுக்காடு இருக்கிற கட்சி. இல்ல அந்த முழக்கத்தோட கட்சியில பயணிக்கிறவரு தொல் திருமாவளவன் அந்த குரலை தான் நான் பேசுறேன், தொண்டர்களின் வாய்ஸ் தானே பேசுறேங்கிறார். அதை யார் நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க? நீங்க தான் அழுத்தம் கொடுக்குறீங்க. ஏங்க எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குங்க. அதை அவர் பார்த்துக்குவாருங்க. அப்படி ஒரு தேவை அப்போ தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு மேஜிக் நம்பர் கிடைக்கலனா இயல்பாகவே ஆட்சியில் பங்குங்கிற விஷயம் வந்து இனி வந்துதான் ஆகும். 2006 மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்துதான் ஆகும். 2011 தேர்தலையே காங்கிரஸும் திமுகவுக்கும் சீட்டு அதிகமாக காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. அப்பவே வந்து இது கூட்டணி ஆட்சி மாதிரி வந்துருமோங்கிற மாதிரி தான் பேசினாங்க. பட் அது என்ன மாதிரியான நிலை வந்து படுதோல்வி அடைஞ்சு அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதனால ஒரு தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில்
திமுக, அதிமுக ஆட்சி செய்கிறது தான் மக்கள் விரும்புவாங்க. ஒருவேளை அப்படி ஒரு பங்கு அப்படின்னு வந்துச்சுன்னா, அது ஒரு சூழ்நிலை கருதி அப்படி வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்வாங்க. வேற வழி இல்லைல்ல. இவங்களுக்கு குடுத்தா தானே நம்ம ஆட்சிய காப்பாத்த முடியும்னா கூட மக்கள் ஏத்துக்குவாங்க. ஆனா வரும்போதே திமுக ஆட்சியா இருக்காதான், திமுக, காங்கிரஸ், விசிக ஒரு மாரி கூட்டு அமைச்சரவைங்கிற கான்செப்ட்டா அப்படின்னா, அதையே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தெளிவற்ற ஒரு அசாதாரண சூழலா தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது கர்நாடகா கிடையாது தமிழ்நாடு. இப்படி கூட்டணி அமைச்சரவை அமையிறது, அடிக்கடி எலக்ஷன் வர்றது, இந்த மாரி கான்செப்ட்டே தமிழ்நாட்டுல கிடையாது. ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா 5 வருஷம் தான். அது ஒரு முறை எம்ஜிஆர் ஆட்சிய கலைச்சப்ப பிரச்சனையாச்சு. இந்திரா காந்தி இறந்தப்ப 5 வருஷம் ஆட்சி செய்ய முடியல. எம்ஜிஆர் செத்த உடனே ஆட்சி செய்ய முடியல. இப்படிதான் வந்துச்சே ஒழிய, ஒரு ஆட்சி 5 வருஷம் நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில இப்படி நின்னதுங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டுல கிடையாது. அது காரணம் இங்க கூட்டணி அமைச்சரவை கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இந்தியாங்கிற அமைப்பு வரும்போது மக்களவைத் தேர்தல்ல கூட்டணிங்கிறது வேற. தமிழ்நாடுன்னு ஒரே மொழி பேசக்கூடிய, ஒரே தன்மையுடைய மக்கள் வாழ்ற இடத்துல இப்படி கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு வர்றது வேற. காலம் தான் தீர்மானிக்கும். இது பிலிக்ஸும், ஜீவாவும், ஆதவ அர்ஜுனாவும் தீர்மானிக்க முடியாது. ஆனா இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு பெரிய இல்ல கோரிக்கை வைக்கிறது அந்த கோரிக்கை எல்லாம் அந்த அரசியல் நம்ம செய்யலன்னா மதவாத சக்திகள் உள்ள வந்துரும். வெஸ்ட் பெங்கால் மாதிரி பிஜேபி இங்க வளர்ந்துரும்ல சொல்றாரு. இதுக்கும் மதவாத சக்தி உள்ள வர்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு நிர்வாக தொடர்பான விஷயங்க. இந்த ஆட்சி செய்யும்போது எங்களோட சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பு அதிகம். கூட்டணி கட்சியினுடைய பங்களிப்பினால தான் அந்த வெற்றி சாத்தியம்னு நினைக்கும்போது இயல்பாவே கட்சிகள் குடுத்து தான் ஆகணும். அப்படி ஒரு நிலை அதிமுக, திமுக 2 பேருக்குமே இங்க வரலையே. காங்கிரஸ் கட்சி காமராஜர் பக்தவச்சலத்துக்கும் வரல, எம்ஜிஆருக்கும் வரல, கலைஞருக்கும் வரல, அண்ணாக்கும் வரல, ஜெயலலிதாவுக்கும் வரல, எடப்பாடிக்கும் வரல, ஸ்டாலினுக்கும் வரல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? குடு அப்படிங்கிறாங்க. இல்ல ஒரு கருத்தை தெரிவிச்ச உடனே திமுகவின் துணை பொதுச் செயலர் ஆராசா வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது அழுத்தம் இல்லையா? அவர் வந்து அவர் கட்சிக்காக பேசுறாரு. இப்ப இவர் சொல்றாருல்ல நான் என் கட்சிக்காக பேசுறேங்கிறப்ப, அவர் ஆராசா வந்து இல்ல இவர் விடுதலை சிறுத்தைகள நம்ம கட்சின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம கொள்கை உள்ள கட்சின்னு பார்க்குறோம். இவர் இங்க இருந்துட்டு இவருடைய நோக்கம் விசிக வளர்ப்பதல்ல, திமுகவை அழிப்பது. அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் அதுக்கு ஒரு ஒரு கவுண்டர் குடுக்குறாரு. ஏன் இப்ப இல்ல ஆதவர்ஜுனா தானே முதல்ல பேசினாரு. இப்ப ஆராசா வன்னியரசை நீக்குக, ஷானவாசை நீக்குக, எஸ்.எஸ். பாலாஜியை நீக்கு, சங்கத்தமிழனை பேச விடாதுன்னு சொல்லி சங்கத்தமிழ்லாம் சில சமயம் கூட திமுக விமர்சனம் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிக்கிட்டு இல்ல. அவங்க கட்சி ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு. ஆனா இவர் ரொம்ப வெளிப்படையாக திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இதெல்லாம் பேசின உடனே அவங்க திமுக என்னடா நம்மள குறி வச்சு பேசுறாங்க. பாஜக பேசுற அதே டோன்ல பேசுறாங்க. எடப்பாடியை விட மிஞ்சி பேசுறாங்கங்கிறப்ப என்னப்பா கூட்டணி கட்சியாவே இருந்துட்டு நீ பேசுறீங்கிறப்ப சலசலப்பு வருதுங்கிறப்ப அவர் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப மதுரை வெளிச்சநத்தம் பகுதியில் நடக்கிற பிரச்சனை. அங்க வந்து கொடியேத்துனாங்க. அப்புறம் வந்து இப்ப அந்த கொடியை அகற்றிட்டாங்க. அப்புறம் நிர்வாகிகள் மேல வந்து வழக்கு போட்டாங்க. அத வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து கொடியை ஏத்தணும்னு யார் போராடினாங்களோ அந்த மக்கள் மேல வழக்கு போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க 21 பேர் மேல. அத பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? திமுக கூட்டணின்னு வந்தப்ப விசிகால இருக்கிற பல 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்களே, இத பத்தி ஏன் பேசலன்னு கேள்வி எழுப்புறாரு. வெளிச்சநத்தம் பிரச்சனைங்கிறது இதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜுனா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் திமுகவுக்கு எதிராக. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அதிகார வர்க்கம் தப்பா பயன்படுத்தியிருக்கும் பட்சத்தில் அதுக்கு எதிராக குரல் கொடுப்பது தான் நியாயமானது. இன்னொன்னு ஆதவர்ஜுனா போன்றவர்கள் பேசுவதெல்லாம் லோக்கல்ல திமுக காரங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்த தான் செய்யும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கூட்டணி கட்சியில இருக்கும்போது. இப்ப திமுக, பாமக கூட்டணியில இருக்கும்போதே 2 பேரும் உரச ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் பிரிய போறாங்கன்னு தெரிஞ்சா வட தமிழகத்துல ஒரு சின்ன பரபரப்பு வரும். திமுக பத்தி இது பண்றது, பாமகவினர் இது பண்றதெல்லாம் வரும். திமுக, பாமக கூட்டணி முறிஞ்சுன்னு அறிவிச்சப்ப பாமக காரங்க பஸ்ல லட்டு குடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும். கூட்டணி முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வரதான் செய்யும். இப்ப கிட்டத்தட்ட இவர் கூட்டணிய உடைக்கிறதுக்கான வேலைய தானே ஆதவர்ஜுனா பார்க்குறாரு. இப்படி பேசும்போது திமுக காரங்களுக்கு அப்ப இவங்க இல்லாமலே போயிரலாம். இல்ல சமூக நீதி கட்சின்னு சொல்லிட்டு அதை ஏன் செய்யணும்? சமூக நீதி கட்சிங்கிறதுக்கும் அந்த கொடி கம்பத்தையும் ஒன்னே நேரடியா பொருட்படக்கூடாதுங்க. அங்க உள்ள லோக்கல் ஆட்கள்லாம் இந்த மாரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப அங்க உள்ள அமைச்சர் மூர்த்தி பேர்லாம் அடிபடுது. அவங்களுக்கு சார்பானவர்களாக மாவட்ட ஆட்சியர் அந்த லேடி நடந்துக்கிறாங்கங்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவரே அந்த மாவட்ட ஆட்சியர் குறித்து எங்களுக்கு எதிரா அவங்க செயல்படுறாங்க. இந்த மாரி பிரச்சனைலாம் நடக்க தாங்க செய்யும். இத வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியே 2026ல கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாரி 1000 பிரச்சனை வட தமிழகத்திலயும் நடக்கும். மதுரையிலயும் நடக்கும். இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா, நீங்க ஒரு கல்லெறிஞ்சு பார்த்துட்டீங்க. அதுக்கான எதிர்வினை எப்படி குட்டையில வந்து கல்லெறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நீர்த்த விளைவுகள் வரதானே செய்யும். அது கண்டிப்பா இந்த ஆதவர்ஜுனா பேசுனதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்க தான் செய்யும். என்ன இவ்வளவு கொடி கம்பம். நம்மளே விமர்சனம் மட்டும் பண்றாங்களா? இதெல்லாம் சராசரி ஆட்கள் பண்ண தான் செய்வாங்க. உடனே அந்த அமைச்சருக்கும் சமூக நீதிக்கும் தொடர்பா? அந்த அமைச்சர் பெரியாரை படிக்கவில்லையா? இப்படிலாம் நம்ம கேட்கலாம் முடியாது. சராசரி பவர் பாலிடிக்ஸ்ல இப்படிதான் நபர்கள் இருப்பாங்க. அது திமுக, அதிமுக மாரி ஆட்சி செய்கின்ற, ஆட்சி செய்கிற அளவுக்கு வலிமை இருக்கிற கட்சிகள்ட்ட இது இருக்குங்க. இத உடனே நீங்க திராவிடத்தோடையும், சமூக நீதியோடையும் உடனே தொடர்புபடுத்தி இதுதான் பெரியார் மண்ணா? அந்த பாண்டே கேட்பாரு. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் மண்ணா?
அப்படின்னு. பேருக்கு பின்னாடியே சாதியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரே நபர் தமிழ்நாட்டில் அந்த ஒரு பத்திரிகையாளர் தான். இங்க இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளரும் தனக்கு பேருக்கு பின்னாடி நான் இந்த சமூகம் என்று சொல்வதே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் தன் சாதி பேரை சொல்லியே அழைக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு பெரியார் சாதி ஒழிக்கிறா அப்படின்னு கேட்பாரு. நீங்க தமிழ் பேர் வைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா, அதுக்கும் யார் காரணம்? அப்ப தமிழனை யார் இங்க ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கா? அதுக்கு எதிர்த்தாக தானே போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால நல்லா கவனிச்சு பாருங்க. வடமொழி எதிர்ப்புங்கிறது தமிழர்களுடைய கொள்கை, பெரியார் கொள்கை. இவர் ஏதோ வடமொழி எதிர்ப்பாளர் மாதிரி. சரி, கடைசியில் வடமொழி எதிர்ப்புக்கு ஒரு உடன்பாடானவரா? அதுவும் கிடையாது. இவர் தமிழ் பேர் வைப்பாரா? கிடையாது. இவர் தமிழ நீசமொழின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர். அவர் வடமொழி ஆதரவானவர். இவரே வடமொழி வடவர் தானுங்க. இவர் ஏதோ தமிழர்களை பார்த்து நீங்க வடவர் ஆதிக்கத்தில் இருக்கீங்க, அப்ப நீங்க வடவர் எதிர்க்கிறீங்களா? அதுவும் கிடையாது. இப்படி குழப்பிக்கிட்டே இருக்கிறது. அது மாதிரியான தன்மை தான் இதெல்லாம். இல்ல, நிறைய இப்ப அந்த ஆன்மீகவாதிகள் பத்தி அவர் ஆதவர்ஜுனா பேசினார்ல, அதுல சொல்ல வர்றது என்னன்னா, பெரியார் பேரை சொல்லி இங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, சமூக நீதி பேசி பணம் சம்பாதிக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் கட்டுறாங்க, மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க. ஆனா உண்மையான பெரியாரிஸ்டுகள் தெருவில் தானே போராடிட்டு இருக்காங்க. எந்த பெரியாரிஸ்ட் தெருவில் அப்படி உண்மையிலே போறார்? பெரியாரிஸ்டுகள் பக்கம் இவர் நிற்கிறாரா? இவர் முதல்ல பெரியாரிஸ்டா? இவர் என்ன? அவரு அம்பேத்கர் பெரியார்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே படிச்சேன். சரி, ஓகே, இருக்கட்டும். பெரியார் பேரை சொல்லி யார் கொள்ளையடிக்கிறா? அப்படி கொள்ளையடிக்கிறதா இருந்தா என் பேட்டியில பத்திரிகையாளர் லட்சுமணன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். அவ்வளவு பெரிய கொள்ளையடிக்கிற கும்பலோட ஏன்பா நீ சைக்கிளிங் போன? இந்த சம்பவம் நடந்து 30 வருஷம் 40 வருஷம் ஆகல. இப்ப எல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் தான் இருக்கும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நான் எதிர்பார்த்ததெல்லாம் செய்யலங்கிறாரு. எதிர்பார்த்ததுன்னா இவருக்கு செய்யல, இவருக்கு அந்த சீட்டு தரல. அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்சது. எலெக்ஷன் கேட்கலன்ட்டாரு, நான் சீட்டு கேட்கலன்ட்டாரு. அது அவர் அப்படி சொல்றாருங்க. இவர் சொல்றது எந்த பெரியாரிஸ்டுகளுக்காக நின்றுருக்காரு? இவர் என்ன பெரியாரிய கருத்தியலுக்காக ஒரு குரல் கொடுத்திருக்காரு? இதே திமுக ஆட்சியில முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க. இவர் அதை எதிர்த்து கொள்கை ரீதியா அதை எதிர்த்து பேசியிருக்காரா? இவர் ஒரு பெரியாரிஸ்டா இருந்தா கொள்கை ரீதியா எதுக்கு இங்க முருகனுக்கு மாநாடுன்னு கேட்கலாமே. இப்ப நான்லாம் கேட்டேன், எனக்கு திமுக ஆட்சி திராவிட மாடலுங்கிறீங்க, முருகனுக்கு மாநாடு, அடுத்து ராமருக்கு மாநாடா? நானே கேட்டேன். நானே 2-3 சேனல்ல பேட்டி கொடுத்தேன். அந்த மாதிரியான விமர்சனங்கள் நீங்க வச்சிருந்தா நீங்க பெரியாரிஸ்ட்னு சொல்லலாம். பெரியார் பாயிண்ட் ஆஃப் வியூல விளங்காம இருக்காருப்பா அப்படின்னு. அர்ஜுன் சம்பத்லாம் கூட அந்த மாநாடுக்கு வந்திருந்தாங்க. விமர்சனம் பண்ண தானே செஞ்சோம் நம்மலாம். ஆனா இவருடைய நோக்கம் கட்சி கட்டமைப்பை உடைப்பது, பவர் பாலிடிக்ஸ்ல திமுகவை இறக்குவது, விடுதலை சிறுத்தைகளும் திமுகவையும் பிரிப்பது. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பலவீனமா இருக்குங்க. அதிமுக பழைய வலிமையில இல்லை. பாஜக இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நாம் தமிழரும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ திமுக எதிரிகள் எல்லாம் பலவீனமா இருக்கிறதுனால அப்ப திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிற அந்த மேக்ஸ் தான். அந்த மேக்ஸ் அடிப்படையான அறிவியல் சூத்திரம் தான் அது. அதனால அந்த கூட்டணியை உடைச்சு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணி. தனிப்பட்ட பகையோ எதுவும் எனக்கு கிடையாது திமுக மேல. திமுக மேல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது திமுக ஒரு கொள்கையை சார்ந்து இயங்குற கட்சி, அந்த கட்சியோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி தானே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. தனிப்பட்ட முறையில முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சர்கிட்டயோ இல்லை சபரீசன் கிட்டயோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னை வீட்டில் ரைட் நடக்கும்போது, ஆஃபீஸில் ரைட் நடக்கும்போது கூட சபரீசன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன எல்லாம் சரியா போயிட்டு இருக்கான்னு தான் கேட்டாரு, விசாரிச்சாரு. அதனால அந்த பிரச்சனைக்குள்ள அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. முதல் ரைடு நடத்தும் போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாருன்னு சொல்றதே ஒரு சரியான முறையான எனக்கு தெரியல. இவர் என்ன சொல்றாரு? எல்லா அதிகார வர்க்கத்தோடும் நான் டச்சில் இருக்கேங்கிறாரா? யாரை மிரட்டுறாரு? இது மூலமா அவர் என்ன செய்தியை கன்வே பண்றாரு? திமுக இன்னொருட்ட மிரட்டி பார்க்குறாரு. நாளைக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன், திமுகவோட அதிகார மையத்தில் நான் தான் இருக்கேன். இவர் கன்வே பண்ணுற மெசேஜ் அதான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, அவர்கிட்ட எதுக்குமே அவருடைய உடல் மொழியில் ரியாக்ஷனே கிடையாது. உண்மையான கொள்கையாளன் கோவப்படுவான், ஆவேசப்படுவான். அன்னைக்கு கேட்டார் பாருங்க சார், யார் கூத்தாடி அப்படின்னாரு பாருங்க ஷானவாஸ். அது ஒரு ஆவேசம். எஸ் பாலாஜியாக இருக்கட்டும், வன்னியரசாக இருக்கட்டும், அவர்களிடம் இருப்பது ஆவேசம். ஏன்னா கொள்கை கட்சி கட்டமைப்புலேருந்து வந்தவங்களுக்கு அந்த ஆவேசம். பெரியாரை திட்டும்போது கொல்லும் போது அவங்களுக்கு கோபம் வருது. இவர்கிட்டலாம் பாருங்க நல்லா மெச்சூர்டா உட்காந்துக்கிட்டு கொள்கையே இல்லைன்றீங்களா? கொள்கையெல்லாம் கிடையாதுங்க. அம்பேத்கரை பேசுறாரு, பெரியாரை பேசுறாரு, காந்தி படத்தை வச்சிருக்காரு, பாரதியார் நினைவு நாளுக்கு வீழ்வேன் நினைத்தாயோ போஸ்ட். இதெல்லாம் அம்பேத்கர் இஷ்டா இருக்கிறதுக்கான தியாகமா? ஏன் இன்னைக்கு திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த கட்சிக்காரன் வாங்கின அடி போராட்டத்தில் ஏதாவது பண்ணியிருக்காரா? நான் எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றேன். என்ன பெரிய அப்படி விசிகால அடி வாங்கி ஜெயிலுக்கு போனவங்க, சிறைக்கு போனவங்க அவங்களுக்காகத்தானே நான் பேசுறேன் அப்படின்றாரு. என்ன அவங்களுக்காண்டி இவர் பேசுறாரு? இவர் பேசுறது இப்போதைக்கு சரி விஜய் இப்ப இவர் பேசுற இடத்துல திமுகவை விமர்சனம் செஞ்சுட்டு விஜயை பாராட்டுறாரு. விஜய்க்கு அந்த இடத்த நிரப்புவதற்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு புரியல. இப்ப இவர் சொல்றாரு இவ்வளவு கோவப்படுறாங்க. இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க தெரியுமா? கலைஞருக்கு ஆட்சி ஆள இந்த நாட்டை ஆள தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கு தகுதி இருக்குன்னா விஜயகாந்துக்கு தான் தகுதி இருக்குன்ட்டு அங்க போய் நின்னாங்க. அந்த நேரத்தில் விஜயகாந்த் உடல்நலம் குன்றி ரொம்ப ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார்.
அவர்கிட்ட போய் மாலையை போட்டு நீங்கள் தான் கோட்டையை ஆள்றீங்க அப்படிலாம் சொன்னாங்க. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாற்றா நீங்கள் யாரை கொண்டு வரணும்? ஒரு மிகச்சிறந்த ஒரு திராவிட இடதுசாரி சிந்தனையாளர் கொண்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. விஜயகாந்த் தான் அந்த நாட்டை ஆளணும்னாங்க. அது மாதிரி இவங்க திமுக அந்த நாட்டில் சரியில்லைன்னு சொல்லிட்டு யாரை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு ஆதவ அர்ஜுனா? விஜயை தான் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. விஜய் மேடையில் உட்காந்துருக்கிறத பார்க்குறீங்களா? யாராவது கருத்தியல் ரீதியாக நீதிபதி சந்துருவோ யாரோ பேசும்போது அவர் முகத்தில் ஒரு புன்னகையோ ஒரு ஒரு உள்வாங்குதலோ இல்லது அதிலிருந்து ஒரு பூர்வத்தை உயர்த்தி இப்படியா எதுவுமே இருக்காது பாருங்க விஜய்கிட்ட. நம்ம கொடுத்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்கணும், மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணுங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு அம்பேத்கரும் தெரியாது, பெரியாரும் தெரியாது, சமூக நீதியும் தெரியாது. இல்ல அப்படி ஒருத்தர் பெரியார பேச வராரு, அம்பேத்கரை பேச வராருன்னா அது நல்ல விஷயம் தானே. அப்ப பெரியார் இத்தனை நாள் பேசினவெல்லாம் உங்களுக்கு த்ரிஷா சம்பந்தாவோட கால் ஷீட் முடிச்சுட்டு வர்றவங்க தான் பெரியார பேச தகுதியானவங்களா? தெரியாம கேட்கிறேன். இல்ல ஏன் அவங்க பேசக்கூடாதா? அதான் கேட்கிறேன். நீங்க எல்லாமே ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க. விஜய்க்கு பணம் இருக்கு, அதானே நீங்க ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, ஃபேஸ் வேல்யூ இருக்கு. இதை தவிர்த்து அவர் என்ன பெரியார் படிச்சவரா? ஆணைமுத்துவ தெரியுமா அவருக்கு? பெரியார் திடல்ல போனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சிலை கம்பீரமா வச்சிருக்கிறாங்க. பெரியார் திடலோட அடையாளம் அந்த சிலை கிடையாது. பெரியார் திடலோட அடையாளம் உள்ள இருக்கு. அதுவே அவருக்கு தெரியல. நான் உடனே தெரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்காதீங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டாருல இன்னைக்கு. எல்லாமே 53 வயசுல இருந்து ஆரம்பிக்கிற ஒருத்தரை 19 வயசுல இருந்து இந்திய எதிர்ப்புக்காக அடி வாங்கின திருமாவளவனை ஈக்குவல் படுத்துறீங்க. இது அசிங்கப்படுத்துவது இல்லையா? நீங்க எல்லாம் திருப்பி திருப்பி புது ஆட்களையே கொண்டு வந்து ஏன் இவங்க பேசக்கூடாதா? ஏன் அவன் பேசினவன் சரியில்லை, இதை வந்துட்டான்ல அப்படின்னு. என்ன என்ன அசைன்மெண்ட் இருக்கு? என்ன அஜெண்டா இருக்கு? இது பக்கா அஜெண்டாங்க, டெல்லி அஜெண்டாங்க. அந்த அஜெண்டால அவர் தெளிவா இருக்கார். நல்லா பாருங்க, 6 மாத இடைநீக்கம். அவர் அதுக்கு பின்வாங்கின மாதிரியே தெரியல. தொடர்ந்து நான் பேசுவேன்கிறார். அப்ப அந்த இடைநீக்கத்துக்கு என்ன அர்த்தம்? அதை கேட்கணும். இடைநீக்கமே நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் மீது நீ இம்போஷன் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு நான் இம்போஷன்? சேட்டை செய்ய மாட்டேன்னு. இம்போஷன் எழுதிக்கிட்டு போய் சொல்றான், அவனே எழுதி முடிச்சுட்டு முதல் சேட்டையை பாரு அப்படிங்கிறான். அதைத்தானே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி நீங்க கூட்டணியை உடைக்கிற வேலையை நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லி தானே இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் நான் தொடர்ந்து அப்படிதான் பேசுவேன் தானே சொல்றாரு. இதுல இருந்தே அவர் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? இல்ல யாருன்றீங்க? ஏன் டெல்லியோட ஆளுங்க அவரு. திமுக கூட்டணியை உடைக்கணும். எங்க எடப்பாடியை விஜயோட சேர்த்துடலாமான்னு ஒரு பிளான் இருக்கு. எடப்பாடி திருமா கூட்டணி வந்துடாதான்னு ஒரு பிளான் இருக்கு. விஜய் எடப்பாடி கூட்டணி வந்துடாதான்னு ஒரு பிளான் இருக்கு. விஜயும் திருமா மட்டும் இப்போதைக்கு தனிச்சு நின்னா போதும். விஜயும் திருமா மட்டும் தனிச்சு நின்னா விஜய் ஜெயிக்க முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா அவங்க விஜய் திருமா மட்டுமா சேரனுடைய நோக்கம் என்ன? மக்கள் நல கூட்டணியுடைய நோக்கம் என்ன? அவங்க ஜெயிக்கணுங்கிறது கிடையாது, திமுக தோக்கணுங்கிறது. அதே மாதிரிதான் இப்ப ஆதவோடைய திட்டம்ங்கிறது. திமுகவை ஏதாவது ஆட்டி விட்டுறலாமா, ஒழட்டி விட்டுறலாமா, அந்த மெஜாரிட்டி மாதிரி அவங்க சீட்டு வரக்கூடாது. அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா? அதிமுக ஸ்ட்ரென்தன் பண்ண திருமாவை சேர்க்க இல்ல அப்ப அந்த கூட்டணி தான் முக்கியம் அப்படின்றதுல தான் அவர் முரண்படுறாரு. கூட்டணி முக்கியம், கொள்கை முக்கியம் இல்லையா? சரி, இந்த கூட்டணியை விட்டுட்டு வேற என்ன கொள்கை மிகு கூட்டணி இருக்கு அவங்களுக்கு? என்ன கொள்கை மிகு கூட்டணி இருக்கு? இப்படிலாம் பேசிதான் மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குனீங்க. எவ்வளவு காமெடியா போச்சு. இல்ல ஒரு தடவை முயற்சி பண்ணாங்க, இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க. தமிழ்நாட்டை தொடர்ந்து அப்படியே வச்சுக்கோங்க. எடப்பாடி ஆட்சி, பிஜேபியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்வதற்கு காரணமே மக்கள் நல கூட்டணி அமைச்சது தான். அந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சனுடைய விளைவு தான் திமுக தொடர்ந்து வர முடியாமல் 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ கூட கலைஞர் சொன்னார், இப்போ கூட திமுக இந்தியாவிலேயே பெரிய எதிர்கட்சி, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தர் கூட எம்எல்ஏ இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ எங்களுக்கு மூத்தவங்க கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக 57 தான் சட்டமன்றத்திலே திமுக அதிமுக மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா, எங்களை ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டீங்களே. நீங்க ஒருத்தர் 2 பேராவது ஒரு சிவப்பு துண்டு இருக்க வேணாமான்னு கம்யூனிஸ்டுகளுக்காக கண்ணீர் வடிச்சார். இந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான், கௌரவம்னு என் கௌரவத்தையே இல்லாம ஆக்கிட்டேங்கிற மாதிரி அப்படி ஒரு நிலை வந்தது. திருப்பி இப்போ அப்படிதான் ஒரு சூழலை உண்டு பண்றாங்க. காரணம், இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லை. அதனால திமுகவை கொஞ்சம் உடைச்சு விடணும். அதுக்கான வேலை செந்தில் பாலாஜியை வச்சு உடைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க. திமுகக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ், பொன்முடி இந்த மாதிரி பெரிய சீனியர்களை மிரட்டி பிஜேபியில் சேர வச்சு சிண்டே மாதிரி, அஜித் பவார் மாதிரி உருவாக்கலாமான்னு ஒரு பிளான் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆசையை காட்டி காசு காட்டி குட்டி வந்துடலான்னு. அவங்க 2 பேருக்கும் தெரியும், செந்தில் பாலாஜிக்கலாம் இது சிண்டே மாதிரி நம்ம வர முடியாது, மகாராஷ்டிரா வேற தமிழ்நாடு வேற, போனோம்னா அசிங்கப்பட்டு போயிடுவோம்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால கூட்டணி கட்சியில் திருமாவளவனை வச்சு உடைக்க முடியுமா? ஏன்னா தலித் பாலிடிக்ஸுங்கிறது ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய பாலிடிக்ஸாக இருக்குது. அதனால் தலித் பாலிடிக்ஸை கையில் எடுப்போங்கிற மாதிரி எடுத்து திமுகவுக்கு எதிராக செய்யக்கூடாது. நீங்கள் விஜய் கட்சிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பதில் சொல்ல முடியாது, யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் விஜய் கட்சிக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. விஜய் கட்சிக்கு தானே செயல்பட்டு இருக்கிறாரு. விஜய் முதல்ல ஒரு கட்சியா இன்னும் முழுசா நீக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் சுதந்திரமா செயல்படுவேங்கிறாரு. அவர் நீக்கணும்னு சொல்றாருல, அவர் நீக்கணுங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கு. அவங்களும் அதை தான் சொல்றாங்க. இவர் யார், இவர் வந்தவொடனே இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு தரீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க.
அவர் நீக்கணுங்கிறத எதிர்பார்ப்பா இருக்கு. இவர் விஜய் கட்சியில சேரணும்னு அவசியம் இல்லைங்க. இவர் எந்த கட்சியிலும் சேரணும்னு அவசியம் இல்லைங்க. டெல்லியோட அசைன்மெண்ட் அஜெண்டாவுக்கு அவர் செயல்பட்டுட்டு இருக்கிறார். அதாவது அவர் பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்தேங்கிறது தான் அவருடைய பெருமை. பிரசாந்த் கிஷோர் யாரு நான் தெரியாம கேட்கிறேன். பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நபரா? அவர் என்ன பிரசாந்த் கிஷோர் என்ன பெரிய இது பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டுல வந்து 2021க்கு அவர் ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறாங்கல்ல. 2021 தானே சட்டமன்றத்துல ஒர்க் பண்ணாருங்காங்க. அதுல அதிமுக தேஞ்சு போச்சு. அதிமுகவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில 66 சீட் அதிமுக ஜெயிச்சாங்க. எந்த எடப்பாடி? எடப்பாடியை பத்தி எவ்வளவு மோசமா பேசுனாங்க. தவழ்ந்து போனாரு. இப்படி முதலமைச்சர் பதவி வாங்கினாருனாங்க. அந்த எடப்பாடிக்கு 66 சீட்டு வாங்கியிருக்காருங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் இல்லாத காலகட்டங்களிலே மேற்கு மண்டலத்துல திமுக மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்கு. ஆனா பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்துமே மேற்கு மண்டலத்தில் திமுகவால வெற்றி பெற முடியல. உங்களால் விமர்சிக்கப்பட்ட எடப்பாடி 66 சீட்டு வாங்கிட்டாருங்க. பெரிய எதிர்க்கட்சிங்க. ஜெயலலிதா அம்மையார் கூட தோத்துருக்காங்க. அவரை விட ஒரு டீசென்டான எதிர்க்கட்சி. இப்போ 96லாம் அதிமுக ரொம்ப மோசமான நிலையில இருந்தாங்க. அதிமுக அப்படி இல்லையே. எடப்பாடி தலைமையில் 66 சீட் வாங்கிட்டாங்களே. அப்போ என்ன பிரசாந்த் கிஷோர் யூகம் வந்தீங்க? சென்னையில திமுக ஜெயிக்க வைக்க பிரசாந்த் கிஷோர் தேவையா? வட தமிழகத்தில் ஜெயிக்க வைக்க? மேற்கு மண்டலத்தில் நீங்க ஏதாவது வியூகம் வந்து ஜெயிக்க வச்சீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்ததுல ஒரு அர்த்தம்னு சொல்லலாம். அதனால எனக்கு என்னமோ அவர் வந்ததுனால எனக்கு எந்த பலனும் நான் பார்க்கல. அது ஒரு ஏமாற்று கும்பமாக தான் நான் பார்க்குறேன். அந்த ஏமாற்று கும்பத்தை கொண்டு வந்தது தான் இவருடைய பெருமை என்று சொல்லப்படுகிறது. இவர் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பிரசாந்த் கிஷோரோட வேலையை பார்ப்போம்னு பார்த்துருக்காரு. இப்போ நிதிஷ்குமார் பீகாரில் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர்? அவங்க கூட்டணி கட்சியான பிஜேபி கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாரை காலி செய்ய பயன்படுத்துறாரு. ஏன்னா நிதிஷ்குமாரை வச்சு பேக்வர்டு கிளாஸ் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு வந்துடும். ஆனால் பிஜேபிக்கான பிராமின்ஸ் ஓட்டு நிதிஷ்குமாருக்கு போகக்கூடாங்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்ணுறாரு. இவ்வளவு நேக்கா பிஜேபி எதிர்கட்சிகளை அழிக்க ஒரு பிளானு, கூட்டணி கட்சிகளை அழிக்க ஒரு பிளான்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரியான பிளான்ல ஒரு ஆள் தாங்க ஆதவ் அர்ஜுனா. அது வட இந்தியாவில் ஈஸியாக கிளிக் ஆயிரும் பிரசாந்த் கிஷோர். தமிழ்நாட்டில் இந்த ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் அவ்வளோ கிளிக் ஆக மாட்டாங்க. நீங்கள் அவரை கொண்டாடுறவங்களாம் பாருங்க, பிஜேபிக்காரங்க. ஆதவ் அர்ஜுனா பேசியது என்ன தவறு? பாண்டே கொந்தளிப்பு. பாண்டே போன்றவர்கள் தான் கொந்தளிக்கிறாங்க. பாண்டே அம்பேத்கரிஸ்ட். நீங்க பாண்டேட்ட போய் அம்பேத்கரை பத்தி கேளுங்க. நான் தான் அம்பேத்கரிஸ்ட். திமுகவா அம்பேத்கரிஸ்ட்? பெரியார் அம்பேத்கரிஸ்ட் கிடையாது. நான் தான் அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லுவார். பாண்டே அம்பேத்கரிஸ்ட் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆதவ் அர்ஜுனாவை நீங்க அம்பேத்கரிஸ்ட் கொண்டாடுங்க. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.